ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சேலம் கோபிநாத். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலத்துலேருந்து சுகானாபுரம் எடப்பாடி தாண்டி பார்த்தீங்கன்னா மேட்டூர் ஆறு வரக்கூடிய இடம் நம்ம பூலாம்பட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி எதுக்கு பூலாம்பட்டிக்கு போகிறோங்கிறத நம்ம அங்கே போய் உங்களுக்கு வீடியோ தெளிவாக சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். நல்ல இயற்கையான இடங்க, சூப்பராக இருக்குது. போகிற இடம்லாம் பாருங்கள், சூப்பராக நல்லா வயல்வெளி நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது கிளைமேட்டு. சரிங்களா, வாங்க போகலாம். சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகான இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு நாம் பயணத்தை தொடங்கலாம். பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. வந்துட்டோம், போயிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடப்பாடி தாண்டிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சுங்க. வயல்வெளிலாம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த கிளைமேட்டோட உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த இயற்கையான காட்சியெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பூலாம்பட்டிக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி செம்மையாக இருக்குதுங்க. தண்ணி இல்லைன்னாங்க, ஆனால் வந்து பார்த்தோம்னா தண்ணி பார்த்தீங்கன்னா அக்கறைக்கும் இக்கரைக்கும் ஃபுல்லுமே தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இடம்லாம் ரொம்பவும் அழகாகவே இருந்துச்சு. போட்டிங்கும் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கும் இருக்குது. போட்டிங்கும் நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணி இது எல்லாமே போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா இடம் ரொம்ப சூப்பராக இயற்கையாக அருமையாக இருந்துச்சுங்க. சரிங்களா, சரி இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்க ஒரு லொக்கேஷன், அழகான ஒரு லொக்கேஷனை பார்க்கலாம். கண்டிப்பாக பூலாம்பட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த போட்டிங்க்கு ஒரு தடியாவது ஒரு போட்டிங்கில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா உயிரோடவே இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. இங்கேயே இருக்குது. உயிரோடவே இருக்கிற மீனை பிடிச்சி நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். சொல்லப்போனால் இவங்களே எல்லாமே சமைச்சும் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூலாம்பட்டியில் பார்த்தீங்கன்னா படகுத்துறைன்னு தனியாக ஒரு போர்டு போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போட்டிங்க்கே வந்து டிக்கெட்டும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூலாம்பட்டி அந்த இதுலேயே தான் இப்போ மெயின் பஸ் ஸ்டாப்லேயே தான் அங்கே எல்லாமே இருக்குது. சரிங்களா, நீங்கள் எங்கேயும் எதுவும் தேட வேணாம். சரி, இப்போ நம்ம வந்த வேலை எங்கன்னா நம்ம பூலாம்பட்டி அடுத்துள்ள சித்தூர், இது சித்தூருங்கிற கிராமத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே என்ன பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சித்தூருங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா சமாதிங்கிற ஒரு மெயினான ஒரு ஏரியா இருக்குது. என்னங்க, சமாதிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பன்றிக்கறி இறைச்சி கடை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கடைங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கடைக்கு மேலே அந்த ஒரே பகுதியில் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம். சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டங்க சித்தூர் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா சமாதின்னு தான் சொல்லுவாங்களாம். ஆனால் சமாதினாலும் என்னென்னா ஒரு பெரிய ஃபேமஸ் என்னன்னா எல்லாமே போர்க்கு ஸ்டால் தான். இங்கே எக்கச்சக்கம், அதாவது ஒரு 10 to 20 கடை வரைக்குமே வரிசையாக பார்த்தீங்கன்னா போர்க் கடைங்க தான் இருக்குது. இப்போ அங்கே தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணன், அவர் கடைக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்லாம் ஒரு 3-4 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு நாங்கள் வந்து எடுத்துட்டோம். பன்னிக்கறி எடுத்துருக்கோம். அதை எப்படி சமைச்சு இவங்க கொடுக்குறாங்கிறது இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா அண்ணனுக்கோசரமும் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வியூஸ் போகணும். சரிங்களா, சரி வாங்க. இன்றைக்கி அந்த 1 கிலோ கறி எப்படி நாங்கள் பண்ணுறோம், அது இல்லாமல் இந்த அண்ணன் கடைக்கு எத்தனை பேர் வராங்க ரெகுலராக, இது எப்படி ரெடி பண்ணுறாங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஞ்சித் அண்ணன் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு கறி கொடுக்குறாரு. சரிங்களா, இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா செஞ்சு கொடுக்குறதுக்கு 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாரு. சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க அவர்கிட்டயே எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ரஞ்சித் குமார், நான் எடப்பாடிலேருந்து வந்திருக்கிறேன். இது ஒரு 12 வருஷமாக அந்த கடையை வச்சு நடத்திட்டு இருக்கிறேங்க.
நம்ம இங்க வந்து இங்க 2 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து. அந்த இடத்துக்கு அந்தாண்டு இருக்கும்போது 12 வருஷமா இருந்துட்டு இருக்கிறோம். இதே தொழில் தான் பூர்வீகமே. நம்ம பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இதே இதுல இருந்து வளர்ந்தோம் ஃபீல்டு. அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு மனசு சந்தோஷமா அனுப்பிவிடுவோம். குழம்பு வேணும்னா குழம்பு வேணாலும் குழம்பு, கிரேவி வேணாலும் கிரேவி, வரன்னு வேணும், ட்ரையா வேணாலும் ட்ரையா இறக்கி கொடுத்துருவேன். எப்படி உங்களுக்கு வேணுமோ, காரம் கம்மியா வேணாலும் பண்ணி கொடுப்பேன், காரம் அதிகம் வேணாலும் பண்ணி கொடுப்பேன். அவங்க கேட்குற மாதிரி அவங்க மனப்பூர்வமா அனுப்பி வைப்போம். இது வந்து சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், சித்தூர் கிராமம். சித்தூர் கிராமம் சமாதி. இந்த இடத்து பேரு சமாதி. ஆமா, பூலாம்பட்டியில இருந்து ஒரு 6 கிலோமீட்டர். பூலாம்பட்டி இங்க இருந்து 6 கிலோமீட்டர். ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ரெடி பண்ணிட்டு மறுபடியும் நான் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணது ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. கூகுள் பிளேல இருந்தா எதுவுமே இல்லை, நம்பர் இருக்குது, அவங்களே உடனே அனுப்பி விட்டுருவாங்க. கறி ஆர்டர் போட்டு வெட்டி எடுத்து போட்டுறேன்னா சட்டியில போறதுக்கு முன்னாடியே அவங்க பணத்தை அனுப்பி விட்டுருவாங்க. ஆமா, சமைச்சு வச்சிருவோம். அவங்க வந்தாங்கன்னா ஆர்டர் பேப்பர் போட்டு கட்டிட்டு அனுப்பி விட்டுருவோம். இருக்குன்னா இட்லி இருக்கு, பச்சரிசி சாப்பாடு இருக்கு. சாப்பாடு இட்லி, பச்சரிசி சாப்பாடு, அதான் ரெண்டும் சாப்பாடு தொட்டுக்கிறதுக்கு. வந்து நம்ம கிட்ட 1 கிலோ 1/2 கிலோ எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இங்கே 2 கிலோ 3 கிலோ ஆர்டர் கொடுத்து செய்கிறவங்களும் இருக்காங்க. விவசாயிங்க அதிகம் நம்ம ஏரியாவில். விவசாயத்தை பார்த்துட்டு வந்தால் கறி எடுத்து சாப்பிட போவாங்க. இப்போ வந்து பண்ணில உங்களுக்கு எங்கேருந்து வருது, இல்லை நீங்களே வளர்க்குறீங்களா? இல்லை, நம்மளது ஃபுல்லாக ஆந்திராவில இருந்து வருதுண்ணா. ஆமாம், எல்லாமே பண்ணி இல்லைங்க. அதுவும் நல்லா தெரிய விட்டுதாங்க. வெளியில் இருக்கிற பண்ணிக்குவாங்க. ஆடு மாடு மாதிரி வெளியில மேய்ச்சி தாங்க எடுத்துட்டு வருவாங்க. ஆமாங்க. பண்ணிக்கு ஒரு டேஸ்ட், இது மாதிரி வளர்த்துறது தனியா, வளர்த்துறது பண்ணி எப்படின்னா பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் என்ன வித்தியாசமோ அது மாதிரிங்க. இது வந்து நாட்டுக்கோழிங்க, இது வந்து நாட்டுக்கோழிங்க. அது வந்து பண்ணை கோழின்னா அந்த பண்ணையில இருக்கிறது கோழி எப்படியோ அதே மாதிரி தாங்க வெள்ளை பண்ணி. அந்த மாதிரி இங்க வந்து என்னன்னா 95 78 19 68 64. ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே நான் செஞ்சு கொடுப்பேன். நீங்க அமௌண்ட்டை பத்தி பயப்படானா ஃபோன் பண்ணி இன்னொரு ஊர்ல இருந்து வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னீங்கன்னா உடனே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். அந்த மாதிரி நம்மளால பண்ணி முடியும். சாப்பிட்றதுக்கு இங்கேயும் பிள்ளை சேர் இருக்குன்னா பின்னாடி உட்காந்து பரதா போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி சாப்பிட்றதுக்கு இருக்கு, உள்ளதா இருக்கு பாருங்க, சேரோட இருக்கு. சேர் டேபிள் எல்லாமே போட்டு வச்சிருக்கிறோம். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 1 கிலோ கறி எடுத்து வந்து இவங்களே செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தோம். அதுக்கு தான் இன்றைக்கி இப்போ நான் 1 கிலோ கறி பாருங்கள் எடுத்திருக்கோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி அதை வீடியோவாக எடுத்து உங்களுக்கு பதிவும் பண்ணிருக்கோம். வாங்க பார்க்கலாம். 1 கிலோ கறிங்க. ஒரு பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் இது இஞ்சி, கறி மசாலா, மல்லி. இது வந்து 1 கிலோ 1 கிலோ பண்ணிக்கு கறிக்கு. சரி, நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிளீன் பண்ணோம். அப்பதான் ருசி வரும். நான் தக்காளினா பூண்டு, இஞ்சி, காரத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை போட்டுக்கணும். அப்போதான் டேஸ்ட் கிடைக்கும். எத்தனை வருஷமா இருக்கீங்க தொழில? 20 வருஷம் மேல இருக்கும். 20 வருஷமா இந்த விதையாதான் தொழில். ஒரே பழம் போதுமாண்ணா தக்காளி? போதுண்ணா. 1 கிலோவுக்கு ஒரே இதான் போதும், அதுக்கு மேல வேணும். நம்ம எல்லாம் ஒண்ணா, ஆமா, ஒண்ணா வெட்டிக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும். நம்ம அதுல எந்த தக்காளியும் சேர்த்து தக்காளி அதெல்லாம் எதுவும் தேவை. கடைசியில மல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இறக்கிக்கணும். 1 கிலோ கறிக்கு பாருங்க இவ்வளவு செலவு போடணுங்க. சரி, அப்பதான் டேஸ்ட் வரும். சரி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கறி போடுறோங்க. கறி போடுறாங்க, மசாலா போடுறாங்க. சரி, கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். 1 கிலோ கறிக்கு எத்தனை சொம்பு நான் தண்ணி ஊற்றலாம்? அது 3 சொம்பு ஊற்றலாம்.
அதெல்லாம் ஊற்ற தேவையில்ல. அதெல்லாம் ஊற்ற தேவையில்ல. நல்லா கறி வந்து நல்லா வணங்கிட்டு நல்லா உருண்டணும் கறியை. கறி உருண்டை வச்சு நம்ம தேவைப்படும் தண்ணி 3 சொம்பு தண்ணி ஊற்றிக்கணும். குழம்பு வேணா அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ குழம்பு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா கிரேவி வேணும்னா வச்சுக்கலாம். பன்னிக்கறில எண்ணெய் விடுந்தானுங்க? விடுங்க. ஆனால் இது வந்து கறியாக போட்டிருக்கனால விடாது, எண்ணெய்லாம் அவ்வளோ சீக்கிரம் விடாது. நம்ம வறுத்து தனியாக கொட்டுற மாதிரி இருக்குங்களா? அதே மாதிரியே வரும் போங்க, நல்லா சூப்பராக இருக்கும் போங்க. அது அவ்வளோதான். அதுக்கு மேலே கறி உருண்டுச்சுன்னா நம்ம தேவைப்பட ஜாமான் போட்டுக்கிட்டு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் மல்லி ஃபஸ்ட்டு மல்லி போட்டுக்கணும். எந்த அளவுக்கு நான் போடணும்? எத்தனை ஸ்பூன் போடலாம்? ஒரு 2 ஸ்பூன் போடலாம். இப்போ கறி மசாலா ஒரு 3-4 ஸ்பூன் போனால் போதும். இதெல்லாம் மஞ்சள் தேவைப்படும், மஞ்சள் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டு கொதிக்க விடுவாங்களா? கொதிக்க விட்டு 3 சொம்பு தண்ணி ஊற்றினா சரி. தட்டு அது மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா? நாங்கள் வரும்போது எடுத்துட்டு வருவாங்க, பார்சல் பண்ணி கொடுத்துருவீங்களா? இல்லை, நாம் இங்கே தட்டுலாம் இருக்குது. இங்கே பார்சல் வேணுனாலும் கட்டிக்கலாம், இல்லை சாப்பிட்றதுனாலும் இங்கே சாப்பிட்டுக்கலாம். 3 சொம்பு தண்ணி ஊற்றுருங்க. நல்லா கொதிக்க விட்டு நல்லா மூடி போடணும். அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது எத்தனை நிமிஷம் வரைக்கும் இது இப்படியே இருக்கணும்? ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். 1/4 மணி நேரம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு இறக்குற டைமு ஓகே ஆயிடுச்சு. அப்படி எடுத்துக்காட்டுங்கண்ணா ஒரு கறியோட பாருங்க, நல்லா சூப்பராக நல்லா கம்மன்னு இருக்கு. நல்லா நாக்கு வச்சு ஊருக்குங்க கறியை சாப்பிட்றதுக்கு. ஓகேண்ணா, வணக்கண்ணா. இங்கே வந்து எத்தனை நாள் சாப்பிட்டு இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் ஒரு 2 வருஷமா வருவோங்க, போவோங்க. நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும், நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. இட்லி இருந்து எல்லாமே கிடைக்கும். நல்லா இருக்கும், நல்லா வாழுங்க. சரிண்ணா, இப்போ எதுவும் சாப்பிட்றீங்க, சாப்பிட்னாலும் உங்களுக்கு உடல் ஏதாவது வித்தியாசம் தெரியுங்களா? வித்தியாசம்னா சூடு அதிகமாக தனிங்க, சக்கரை பிரச்சனைக்கு சரி, இப்போ நீங்கள் வந்து என்ன வேலை செய்கிறீங்க? நாங்கள் வெளியில் கல் உடைக்க போகிறோம். கல் உடைக்க. அப்போ எதுவும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா தெம்பாக இருக்கு. தெம்பா. சரி, நன்றி. சரி, வணக்கண்ணா, சொல்லுங்க. வணக்கங்க. நான் ஒரு அப்படி தும்புதாவிலேருந்து வரேங்க. என் பேர் வெள்ளையன். அதாவது 25 வருஷமா அந்த பன்னிக்கறி பொறுத்தவரை சாப்பிட்டு இருக்கிறேங்க. ஆனால் இந்த கடை வச்சு இந்த கடை வந்து 2 வருஷம் ஆகுதுங்க. 2 வருஷமா அந்த கடையில் எடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பன்னிக்கறி தான் சாப்பிட்டு வேற மாதிரி எடுத்து சாப்பிட்டுருக்குங்க. இது சாப்பிட்றதுனால வந்து உடம்புக்கு வந்து கூலிங்கி கொடுக்கும். மண்டை கீட்டு இந்த மாதிரி எதுவும் வராது. அந்த ஆட்டுக்கறி கோழிக்கறியோட இது வந்து நல்லா பலன் கொடுக்குதுங்க. நாங்கள் இதுதான் விரும்பி சாப்பிட்டுருக்கிறோம். அதிகமாக வாரத்தில் 2 ட்ரிப் போல் இதை எடுத்து சமைப்போம். ஆனால் நீட்டாக இருக்குங்க, எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது, உடம்புக்கு தொந்தரவு இருக்காது. நாம் இங்கே ஆர்டர் வச்சு சொன்னாலும் இட்லி கறி நம்ம எந்த அளவுக்கு காரம் உப்பு கேட்குறோமோ அந்த அளவுக்கு அவங்க டேஸ்ட் அந்த மாதிரி நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. எந்த தொந்தரவு இருக்கா, நீட்டாக சாப்பிட்லாங்க. நன்றி. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். அவ்வளோவும் டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? நம்ம ரஞ்சித் அண்ணன் கடையில் ஒரு வாட்டி வந்து பன்றி வறுவல் செய்து கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சரிங்களா? தேங்க்யூ.